அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் மோதல் நீடித்து வந்த நிலையில் சண்டை என்பது தற்போது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆப்கானில் 3 கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. தோஹாவில் கத்தார், சவுதி தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாகவே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான சண்டை என்பது அதிகரித்து வந்து குறிப்பாக பாகிஸ்தான் நடத்தியிருந்த வான்வழி தாக்குதல்ல ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழந்திருப்பதாக கத்தார் உயிரிழந்திருப்பதாக ஆப்கான் தாலிபான் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. இந்த பாகிஸ்தானை கடுமையாக குற்றம் சாட்டியது. சண்டையை நிறுத்துகிறோம் என்று அமைதி பேச்சுவார்த்தைக்கு என்று அழைத்துவிட்டு ஏன் இது போல தாக்குதல் நடத்துகிறீர்கள், நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்றெல்லாம் கூட நேற்று தாலிபான் அரசு வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தான் இது இந்த ஒரு வாரமாக நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர கத்தார் அரசும் அதே போல சவுதி அரசும் முன் வந்தது. நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள், IOC என்று சொல்வார்கள், இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஸ்டேட், அந்த இடத்துல வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். இதன்படி கத்தார்ல இருக்கிற தோஹால இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கியது. பேச்சுவார்த்தையின் முதல் கட்டமாக போர் நிறுத்தத்திற்கு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. தற்போது இரு நாடுகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லையில் தொடங்கி வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இரு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதை கத்தார் அரசு தற்போது கத்தார் வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதில் மத்தியஸ்தம் செய்து இரு நாடுகளுக்கும் சமாதானமாக செல்லும் வகையிலான உதவிகளை செய்யவும் கத்தார் தயாராக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட், OIC என்று சொல்வார்கள், அதுவும் தயாராக இருக்கிறது. இதுல இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கின்றன, அவர்களும் தயாராக இருக்கிறார்கள், இந்த கூட்டமைப்பும் தயாராக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் என்பது உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க எல்லையில் இருக்கும் பிரச்சனைகள், அதே போல இரு நாடுகளுக்கு இருக்கும் பிரச்சனைகள் ஆகியவற்றை தொடர்பாக உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தையும் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த நம்ம சமூக வலைதளங்கள்ல வீடியோலாம் நிறைய பார்த்தோம். தாலிபான் அரசு பாகிஸ்தானின் எல்லையில் இருக்கும் ராணுவ முகாம்களை எல்லாம் கைப்பற்றியிருந்தது. இந்த காட்சிகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்திருக்கிறது. இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இரு நாடுகளும் இந்த தோஹா கூட்டத்துல முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.